பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 9 அக்டோபர் 2025. கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் பிக் பாஸ் ஷோ நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாமே புரிஞ்சுது. என்னடா ஒன்றுமே புரியலையேன்ற கான்செப்ட் இந்த இன்னைக்கு நடக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கடைசியில் நந்தினி வந்து ஒரு ஆக்ரோஷமான உணர்ச்சி பொங்கல், ஒரு சத்தம், வெடிப்பு, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே புரியாமல் ஆடியன்ஸ் எல்லாம் திகைச்சு போன ஒரு மொமெண்ட். பயங்கர ஹைலைட்டான மூமெண்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு ஆர்கனைஸ்டாக காலையில் தண்ணி பிடிக்கும்போது பிக் பாஸ் வந்துட்டு தண்ணியை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி போட்டு காட்டினார். ஒரு குறும்படம் அவங்களுக்கு. திவாகர் வந்து கமருதீன் கூட காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது சாப்பாடு செய்யும்போது எங்களுக்கு வந்து சாதாரண சரியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க பயங்கரமாக அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா போட்டி, தலை போட்டி. இது எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்தது. அடுத்தது கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி சொன்னது. இது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. கடைசியில் அந்த ஒரு மொமெண்ட் வர வரைக்கும் அந்த மொமெண்ட் என்ன, ஏன், எதனால் அவங்க வந்து இந்த அளவுக்கான ஒரு உணர்ச்சி பொங்கலையும் ஒரு தடால் புட்டாலான ஒரு சத்தத்தையும், அவங்க போட்ட சத்தத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நைட் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கத்தி எழுந்திருப்பாங்க, ஐயோ என்ன நடக்குதுன்ட்டு. அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து நந்தினி பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். நாள் ஆரம்பிக்கும் போதே தண்ணி பிரச்சனையோட தான் ஆரம்பிச்சது. விக்ரம் வந்து தண்ணி வெளியே வரதை பார்க்குறாரு. போயிட்டு கமருதீனை எழுப்புறாரு. எழுப்புனாலும் அந்த 10 செகண்டுக்குள்ளே தண்ணியை பிடிக்க முடியுமா அப்படின்றது முடியாத ஒரு காரியம். ஏன்னா இவரே சொல்கிறார், 7 செகண்ட் நான் அவரை போய் எழுப்பும்போதே போயிருக்கோம். இதில் வந்து அவர் எழுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் வேறு. அவர் எழுந்து வந்து எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி நின்று போச்சு அப்படின்னு சொல்லி இவர் கண்ணால் பார்த்த விஷயத்தை அவர் வந்து ப்ளேம் பண்ணுறாரு. அடுத்தது ஆதிரை. நான் வந்து முந்தா நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் இருந்தேன். ஆனால் கமருதீனும் சரி, அவரோட சபரியும் சரி, 2 பேருமே தண்ணி பிடிக்க இல்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க மேலே வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே ஸ்ட்ராங்காக அந்த தண்ணி பிடிக்கிற சூப்பர்வைசருக்கும் அவருடைய டீம்மேட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு சவால். அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட நீங்கள் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்குது. எவ்வளோ நல்லது பண்ணாலும் 1 2 தப்பு பண்ணாலே அவங்களோட பேர் கெட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இவங்க வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக தண்ணி வரும்போது போய் தண்ணியை பிடிச்சி எல்லாருக்குமே எல்லா வேலையும் பண்ணாலும், தண்ணி இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்பொழுது பிக் பாஸ் வந்து ஒரு எவிடன்ஸாக டிவியை போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இத்தனை தடவை தண்ணியை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும்போது மக்கள் எல்லாருமே அப்படியே திரும்பிட்டாங்க. இத்தனை நாள் நீ வேலை ஏன்பா இத்தனை தடவை மிஸ் பண்ணிக்கின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஆதிரையெல்லாம் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. இவங்களாவது சரி போனது போட்டோம், இனிமேல் அப்போ ஒழுங்காக பார்த்துக்குங்கன்னு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் ஆதிரையெல்லாம் நீ வேலையே செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்கிறதுன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாகவும் இருக்காது. ஒருத்தங்களை வந்து டோட்டலாக டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் ஆகிடும். அவங்க வேலை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு சில நேரம் அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து முன்னெடுத்து வச்சாகணும் இல்லையா? அதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க நிறைய விஷயங்களை வந்து விட்டுட்டாங்க. பட் என்னதான் உள்ளே வந்து தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கமாலுதீனோ இல்லை சபரியோ நினைத்தாலும் அவங்களுடைய முதல் வேலை என்னென்னா தண்ணி தான். அவங்க வெளியிலேருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாமே, இல்லை இவங்களை வெளியே கூப்பிட்டு வச்சு கூட விவாதங்கள் பண்ணியிருக்கலாம், தனித்தனியாக பேசியிருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து இட்ஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதை என்ன நடந்தது, இந்த தண்ணி விஷயத்தை வந்துட்டு பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒன் ஆன் ஒன் பேசினாலே பிரச்சனைகள் வந்து இங்கே பெரும்பாலும் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க கூட்டமாக உட்காந்து பிக் பாஸ் வீட்டில் உட்காந்து எல்லா மேட்ஸும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அது பிரச்சனை தான். அது பிரச்சனை மட்டும் இல்லை, நமக்கு நல்ல கண்டென்ட்டும் கூட. நமக்கு நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த 2 பேரையும் நிற்க வச்சு ஒட்டுமொத்த வீடே தாளிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். நேற்று வச்சு செஞ்சுட்டாங்க 2 பேரும். சாரி கேட்டாலும் கூட நீங்கள் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்டி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது அந்த விவாதங்களும், அந்த இடத்துல நடந்த பேச்சுக்களும் சண்டைகளும் நல்லா தான் இருந்தது. கடைசியாக சுபிக்ஷா வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஏம்மா நீ போமா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே அவங்களுக்கு எதிராக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டில் நேற்று அந்த தண்ணி பிரச்சனைக்காக நடந்த விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. இனிமே இந்த தண்ணியை விடுவாங்களா விட மாட்டாங்களா, தண்ணிக்காக வேலைன்னு வந்தால் வெள்ளைக்கார மாதிரி வேலை செய்வாங்களான்றதை இனி பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், காலையிலேயே திவாகர் என்ன பண்ணார்னா, குளிக்கிறதுக்காக டாய்லெட்டுக்கு தண்ணி வந்துட்டு ஒன்று ஸ்விம்மிங் பூல்லேருந்து எடுத்துகிட்டு போனார், இன்னொன்று வந்து டேங்க்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு போயிட்டார். கமருதீனுக்கும் இவருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. திவாகர் சொல்கிறாரு, இனிமேல் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், ஒரு மரியாதையே இல்லாமல் இனிமேல் பாடி ஷேமிங் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வந்து கமருதீன் மேலே வைக்கிறார். கமருதீன் பயங்கர ஷார்ட் டெம்பர், நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேசுகிற மாதிரி தான் இருக்கும், திடீர்னுட்டு பொங்கி எழுந்துருவார்.
ஒரு பெரிய ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற மாரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, கத்த ஆரம்பிச்சுருவாரு. அதுதான் அவரோட கேரக்டரா இருக்கு. திவாகர் என்ன பண்ணாரு, அவர் கூட நான் பேச மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன். அவர்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் யாரு? அப்படின்ற மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. பார்வதியும் சொல்றாங்க, "நீங்க பண்ணது தப்பு தானே" அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க திவாகர் கிட்ட. ஓகே. இது தனி பிரச்சனை. அ இது தண்ணி பிரச்சனை. ஓகேங்களா? அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றதுக்கு நம்ம முன்னோக்கி போவோம். அடுத்தது தல போட்டி. இல்ல தல போட்டிக்கு முன்னாடி வந்து சாப்பாடு போட்டி. சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கலன்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தவங்களும் பொங்கி எழுறாங்க. இது அப்பவும் நந்தினி வந்துட்டு இந்த சாப்பாடு கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் அவங்ககிட்ட நெறைய இருந்தது. ஒரு வடை கிடைக்கலையாப்பா, ஒரு வடை சாப்பிட முடியலையேன்ற ஒரு ஏக்கம் அவங்க கண்ல ரொம்ப இருந்தது. அதே மாரி திவாகர் வந்து ரசம் வைக்கிறதுக்கு கூட மசாலா இல்ல, என்னது சாமா இல்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. ஸோ, இந்த சாப்பாடுன்ற ஒரு பிரச்சனையும், தூக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும், பிக் பாஸ் மேட்ஸ் வீட்டுக்கும் ரொம்பவே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அ இந்த விஷயம் வேணும்னு நெனைக்கிறவங்க, போய் சூப்பர் டீலக்ஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு நல்லா தூங்கி, சாப்பிட்டு சுகமா இருந்துட்டு வரலாம். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், மாறி மாறி ஒரு வாரமும் போயிட்டு போயிட்டு சூப்பரா வந்துடலாம். பார்ப்போம். எப்படி வந்து விஷயங்கள் போகுதுன்ட்டு. இதை தாண்டி வீடு கிளீனிங். எகைன் திவாகர் மட்டும் தான் இருக்காரு. அப்பதான் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஏன் இன்னும் விஜய் பார்வதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நேத்து பேசுனோம். ஏன் அப்படின்னா, அ அரோரா அவங்களுக்கு வந்து பார்வதிய ட்ரிகர் பண்ணி பார்க்கணுமாம். அதுதான் அவங்களுக்குள்ள உள்ள கேம் ஸ்ட்ராட்டஜி. அந்த விஷயத்துக்காக தான் பார்வதிய வச்சிருந்திருக்காங்க. அது வேற லெவல்ல போய் வேற மாரி கேம் மாறி இன்னைக்கு வந்து வேலை செய்றதுக்கு ஆள் இல்லாம திவாகர் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. வேற யாரையாவது கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ணிக்கலாமே! ஆனா, அதுக்கும் அரோரா அவங்களுடைய பெர்மிஷன் வேணும் அப்டின்ற மாரியான ஒரு பாயிண்ட்ல நேத்து முடிச்சாங்க. இப்ப யார் வந்தாங்கன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது போட்டி. தல போட்டி. நல்லா இருந்ததுப்பா. செம்மையா இருந்தது. நேத்து நல்லா இருந்தது. என்னடா துணி துவைக்கிற போட்டி தானே அப்டின்னு பார்த்தா 8 பேரு. அதுல 5 பேர் வந்து பேண்ட்ட வந்து அங்க வந்து ஒரு ஆளுக்கான பேண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் போய் தண்ணிய புடிக்கணும். அதுக்கப்புறம் துவைக்கணும். இதுதான் வந்து ரூல் புக்ல போட்டிருந்த ரூல். பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பேண்ட் எடுத்தாங்க. எக்செப்ட் பார்வதி. பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, பக்கெட் எடுத்துட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாங்க. தண்ணி பிடிக்க போன இடத்துல தண்ணியையும் பிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த டீம்மேட்ஸ் அந்த 8 பேருக்குள்ள வந்த போட்டி. அந்த கெமி எல்லாம் ஐய்யய்யோ! கெமி, ஆதிரை எல்லாம் அந்த பார்வதிய புடிச்சு எடுத்து அந்த தண்ணிய கொட்டி ஒரு ரணகளம் ஆக்கிட்டாங்க அந்த இடத்தையே. பார்வதி கேம் பிளே, பிளான் எல்லாம் ஓகே தான். இப்போ பிக் பாஸ் வந்து நீங்க வந்து துவைச்சு காய போடணும்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா, நீங்க இப்படி தான் பண்ணணும்னு ஒரு செய்முறை சொன்னதுக்கு அப்புறமா, அந்த செய்முறைப்படி தான் நம்ம போய் ஆகணும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டு உங்களுக்கு என்ன பேண்ட். செகண்ட் டார்கெட்டு தண்ணி. 3வது டார்கெட்டு துணி துவைக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்ட விட்டுட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு போயிட்டு அடுத்தது ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்துட்டு வர முடியுமா? அது வந்து கொஸ்டினபிள் தானே! அப்படி சொல்லலையே! அதே சமயத்தில பிக் பாஸ் வந்து நீங்க மாத்தியும் பண்ணக்கூடாதுன்ற ஸ்டேட்மெண்ட்டும் எங்கேயும் குடுக்கல. பட் அவர் வந்து சொன்னது இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஈவன் தோ பார்வதி போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வே ஆஃப் திங்கிங் நல்லா இருந்தது உண்மையிலே. நல்லா யோசிச்சிருந்தாங்க. டக்குன்னு யோசிச்சு இந்த மாரி நம்ம பண்ணா நம்ம வின் பண்ணலான்றத யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. கடைசி வரைக்கும் நின்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அவங்க வந்து டோட்டலா கிவ் அப் பண்ற சிச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஈவன் தோ நம்ம எப்படியாவது முடிச்சே தீரணும்னு அவங்க நெனச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேண்ட்ட கொண்டு போய் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு பிரவீன்ராஜ் வந்து துவைச்சு முடிச்சு வச்சிருந்தாரு. அந்த இடத்துல இருந்த அழுக்கு தண்ணீல போய் துணிய துவைச்சு கொண்டு போய் தொங்க விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல 5 பேர் தொங்க விடணும். துணிய துவைச்சு ட்ரை பண்ணுறதுக்கு 5 பேருக்கு மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்கு. முதல்ல 5 பேர் யார் போடுறாங்களோ அவ்வளோதான். அடுத்த 3 பேர் எலிமினேட்டட். அந்த 5 பேர்ல இருந்து 3 பேர வந்துட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் வந்து யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அடுத்தது. பட் இந்த இடத்துல பார்வதி என்ன பண்ணாங்க, எங்கேயாவது துவைச்சு கொண்டு போய் போட்டாங்கல்ல. அது வந்து கொஞ்சம் எப்படிப்பா அப்படின்ற மாரி நம்மள யோசிக்க வைக்குது. அட் த சேம் டைம் அவங்க பண்ணதும் நல்லா இருந்தது. அந்த மொமெண்ட்ல இந்த கெமி, இந்த ஆதிரை இவங்கலாம் போட்ட சண்டை, அந்த இடம் எத்தனையோ நாள் ஒரு ஒரு 20 நாள், 15 நாள், 20 நாள் கழிச்சு வர வேண்டிய போட்டி சண்டைகள் எல்லாம் 3 நாள், 4 நாள்லயே ஆரம்பிச்சுருச்சு பார்றா! இதுதான்டா பிக் பாஸ் அப்படின்ற மாரி சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. அ உங்கள வந்து உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. நீங்க பார்க்கும்போது உள்ளுக்குள்ள போயிடுவீங்க பிக் பாஸ்க்குள்ள. அந்த மாரி இருந்தது. இந்த தடவ பிக் பாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்மள வந்து உள்ள அட்ராக்டிவா உட்கார வைக்குது. செக்ஷன் பை செக்ஷனா கரெக்ட்டா போடுறாங்க இந்த தடவ பிக் பாஸ். நல்லா இருக்கு. எடிட்டர்ஸ் அண்ட் டீம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகே. இதுல 3 பேர் வின் பண்ணிட்டாங்க. ஒண்ணு துஷாரு, ஆதிரை, பிரவீன்ராஜ். இவங்க 3 பேரும் இப்ப வந்து ஃபைனல் போட்டிக்கு போயாச்சு. இனி என்ன நடக்குது? யார் தல ஆகுறாங்க? அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு அடுத்தது 3 பேர் வந்து கதை சொன்னாங்கப்பா. பார்வதிக்கும் அ பிரவீன் காந்திக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்வதி பிரவீன் காந்திய மதிக்கிற மாரி இல்ல. பிரவீன் காந்தி அவரும் எவ்வளோ நாள் தான் நடிப்பாரு. எனக்கும் பொறுமை இருக்கு அப்படின்ற மாரி. அப்பப்போ பொங்கிடுறாரு. ஈவன் அவர் கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் உட்கார்ந்த இடத்துல பார்வதி உட்கார்ந்திருந்த வே
அதுவுமே வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் அவரை வந்து ஒரு மாதிரி ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ்லேயே அவங்க பண்ணுற மாதிரியும் தெரிஞ்சுது. மற்றபடி இந்த தடவை கதை ஸ்டோரி டெல்லிங்கில் யாருமே இந்த 3 பேரில் யாருமே பெருசாக இம்ப்ரெசிவ் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை எடிட்டிங் அந்த அளவுக்கா, இல்லை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்களா, ஏன் தெரியலன்றதே ஒன்றும் புரியல. புரியல எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு புரியல. இது வரைக்கும் நல்லா தான்ப்பா போச்சு. திடீர்னுட்டு வெளியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு விவாதம். கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உட்காந்துக்கிட்டு ஒரு வேலை அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பித்தாங்க. என்ன வேலை? ஒரு சில நேரம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தங்களை வந்து பாதிக்கும் அப்படின்றது தான் நேற்று நடந்த பிக் பாஸ் ஷோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அந்த நைட்டு 11 மணிக்கு தண்ணியை பிடிச்சாங்க. தண்ணியை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபன்னான டாக் ஆரம்பிச்சது. அது ஃபன்னான டாக்கானே என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா ஒரு 2 பேர் சாகுற மாதிரி டாக் தேவையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை அப்படின்றது தான் டாப்பிக்கா. பார்த்தீங்களா? இதில் தான் நந்தினியை வந்து ரொம்ப ஓவராக கலாச்சிருப்பாங்க. அந்த எஃப்ஜே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு செத்தவங்க முன்னாடி வந்து இன்னும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி, அவங்க ஏற்கனவே அவங்க லைஃப்பை பற்றி சொல்லும்போதே ரொம்ப உணர்ச்சி பொங்க அழுது ரொம்ப எமோஷ்னலாக பேசின ஆள். இவங்க இந்த மாதிரி சொன்னதும், அப்புறம் விக்ரம் வந்துட்டு அவங்க மேக்கப் பற்றி இந்த மாதிரி ஒரு மாதிரி கமெண்ட் கொடுத்துருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்களா, மேக்கப் கலைஞ்சு போச்சு, மேக்கப் தீர்ந்து போச்சு, மேக்கப் போடணும், போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அவரும். எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செய்கை செஞ்சு காட்டியிருப்பாங்க. இது 2யும் அவங்க பொறுமையாக அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ளே போனவங்க தான். அதுக்கப்புறம் அந்த வீடே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கத்து, அழுக, சத்தம். இனிமேல் யாராவது இந்த மாதிரி திவாகரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நந்தினி பார்வதியும் விளையாடும்போது விளையாட சரி வர விடலைன்னு சொல்லி அவங்க கடைசியாக அழுதாங்க. இன்றைக்கி நந்தினியையும் திரும்ப அழ வச்சுருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீடு களை கட்டுகிறது.